இப்பவாவது கொஞ்சமாவது திருந்தி தப்பு பண்ணது நான் தானு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேக்குறதா அப்படின்னு கேக்கும்போது மீனா சொல்றாங்க, மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். அவருக்கே புரிஞ்சா பரவாயில்ல. ஒவ்வொரு தடவையும் இவர்கிட்ட தப்பு தப்பா பேசுறப்போ டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி இருக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுல இருந்து பணத்தை தூக்கிக்கிட்டு ஓடுறது, 27 லட்சம் ரூபாவை ஜீவா கொண்டு வந்து கொடுத்தது, அதுல கடைய ஆரம்பிச்சதுன்னு ஒவ்வொன்னுலயும் இவர்தான் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இவர்லாம் அப்படி கிடையவே கிடையாதே. பணம் காசு இல்லாட்டினாலும் இவர்கிட்ட நல்ல குணம் இருக்குது. எல்லாரையுமே நல்ல அன்பா வச்சுக்கணும், பாத்துக்கணும் அப்படிங்கிற உண்மையான பாசம் இருக்குது. அதுல இருந்து 1% கூட உங்களுக்கு கிடையாதுங்க. சின்ன வயசுலயே இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதே தப்பு. பரவாயில்ல மீனா, இத்தனை நாளா நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். ஆனா இந்த கிருஷ்ண பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு மனசு சரியில்லை. எனக்கு நடந்த கொடுமை எல்லாம் அவனுக்கும் நடந்துடக்கூடாது. அவனோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, எங்க மனோஜ், நீங்க படிச்சவர் தானே? அட்லீஸ்ட் முத்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட அவர்கிட்ட நீங்க தன்மையா நடந்திருக்கலாமே. ஏன் அத்த, 3 பசங்களும் நீங்க பெத்தவங்க தானே? 2 பசங்க, அதுலயும் மனோஜ நீங்க எப்பயுமே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவீங்க. இவர்கிட்ட ஓரளவுக்கு இருப்பீங்க. முத்து கிட்ட எப்பயுமே வெறுப்பதான் காமிக்கிறீங்க. என்னதான் காரணம்? பார்க்க போனா முத்து தான் உங்ககிட்ட பேசக்கூடாது. ஆனா முத்து அப்படி இல்லவே இல்ல. நீங்க மட்டும்தான் முத்துவ இன்ன வரைக்கும் தனிமைப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. வேற ஒண்ணும் இல்ல ஸ்ருதி, அவங்களுக்கு நல்லா படிச்சிருக்கணும், சமுதாயத்துல பேரு அந்தஸ்தோட இருக்கணும், காசு பணம் இல்லாட்டாலும் நல்ல குணம் இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணாமலையும், மீனா, சின்ன வயசுல நடந்த தப்பு, என்ன மன்னிச்சிருமா. இதெல்லாம் எனக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த வயசுலயே இதெல்லாம் மாத்திரலாம் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு விவரம் தெரியாத வயசுலயே நடந்துருச்சு. இதெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் ஜெயிலுக்கு வந்ததாவே இருக்கட்டும். எனக்கு பேர் கெட்டது கெட்டதாவே இருக்கட்டும். அவன் கேட்டதுக்கு அப்புறமாவும் பரவாயில்ல அப்படின்னு நான் பண்ணி இருக்கணும். அண்ணாம விட்டது ஏன் தப்பும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்றாங்க, அப்பா, நடந்து முடிச்சத பத்தி எதுவுமே பேச வேண்டாம்ப்பா. இத பத்தி நான் இப்ப கூட மீனா கிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். மீனா திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்டதுனாலதான் எனக்கு சொல்ல வேண்டியதா போச்சு. ஆனா அத கேட்டதுக்கு அப்புறமா மீனாவால ஜீரணிக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியலப்பா. அதனாலதான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தே, நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இந்த மாதிரி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க அத்தை, உங்க மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே எனக்கு குறைஞ்சு போச்சு. நீங்கெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் கூட இவர் ஏதோ சின்ன வயசுல தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு, அதுக்காக வெறுத்து ஒதுக்குறீங்கன்னு நினைச்சேன். ஆனா தப்பு பண்ணது பூரா நீங்களும் உங்க பையனும் தண்டனை கொடுக்கறது இவருக்கு. அவர்லாம் என்ன பாவம் பண்ணாரோ தெரியல, உங்க வயித்துல வந்து பிறந்ததுக்கு. இங்க பாரு மீனா, பரவாயில்ல விட்டுரு, இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கிருஷ்ணுக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னவோ கரெக்ட் தான். அவங்க அம்மா மாதிரிதான் எங்க அம்மாவும் போல இருக்கு. பெத்தது மட்டும்தான் கடமை, அதுக்கப்புறமா துபாய் துபாய்னு ஏதோ விட்டுட்டு போய்கிட்டே இருக்குது. இப்படி என்னத்தை தான் சம்பாதிச்சு என்னத்தை காப்பாத்த போகுதுன்னே தெரியல. இங்க இருக்கிற துபாயில இருந்து கூட இவளால வர முடியாதா? உண்மையிலேயே அந்த அம்மாவை மட்டும் நான் பார்த்தேன்னா இருக்கிற கோவத்துல அந்த அம்மாவோட கண்ணத்துல 2 அறைய போட்டுருவேன் பாத்துக்கோ. அப்போ மீனா சொல்றாங்க, விடுங்க, கடவுளே பார்த்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு தோணுது. நம்மளும் இத்தனை நாளா கிருஷ்ணையும் அவங்க பாட்டியையும் பாக்குறோம். அவங்க அம்மா கண்ணிலேயே பட மாட்டேங்கிறாங்க. ஏதோ க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்க தான் கிருஷ்ணோட அம்மாவா இருக்க முடியும். ஒருவேளை கிருஷ் கிட்ட கேட்டா தெரியும், அவன் தான் வாயவே திறக்க மாட்டேங்கிறானே. பேர் மட்டும் எப்ப கேட்டாலும் கல்யாணி கல்யாணின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ரோஹிணிக்கு டக்குன்னு கோபம் வருது. ஏங்க, அவங்க அம்மாக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்குங்க. நீங்களும் கிருஷ்ண விட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, இத்தனை பிரச்சனை ஆயிருச்சு. அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் அலைஞ்சவரு இவர் தானே. இத பத்திலாம் அவங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்குதா? கிடையாதுல்ல. அப்புறம் எப்படிங்க அவங்க அம்மாவை நம்பி விட சொல்றீங்க? பரவாயில்லங்க, அவங்க அம்மா வந்து பாத்துட்டு போனா போகட்டும், இல்லாட்டி இருக்கட்டும். அவங்க பண்ற தப்பு அவங்களுக்கே ஒரு நாள் புரியும். நம்மளோட கடமைய செய்யணும்.
அண்ணன் இதுக்கையே ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அத பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போக முடியாது. இதையெல்லாம் பார்த்துட்டு விஜயா இருந்துகிட்டு, இங்க பாரு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அமைதியா இருங்க 2 பேரும். எதுக்காக அந்த கிறிஷோட பிரச்சனைய நீங்க இப்ப தலையில தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ அண்ணாமலை சொல்றாங்க, இங்க பாரு விஜயா, நான் உன்கிட்ட திரும்பவும் சொல்றேன். ஏற்கனவே ஒரு பையனோட வாழ்க்கைய கெடுத்தது போதும். மறுபடியும் இன்னொரு பையனோட வாழ்க்கைய நீ கெடுக்கணும்னு நினைக்காத. இவங்க பண்றதால ஒரு பையனோட வாழ்க்கை நல்லா அமையும்னா அவங்க பண்ணட்டும். நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. அவங்க இந்த வயசுலயே புண்ணியத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ இவ்வளவு வயசாகியும் நீ பாவத்தை தானே சுமந்துகிட்டு இருக்க. எல்லாரும் இருக்காங்கன்னு பாக்குற, எனக்கு கோபம் வருது. இல்லாட்டி அப்படி பேசிடுவேன். டேய் மனோஜ், இனிமேலாவது திருந்தி வாழுடா. முதல்ல முத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. மனோஜ், நீங்க பண்ண தப்புக்கு தானே அவர் தண்டனைய அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. முதல்ல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ரோஹிணியும் சொல்றாங்க. என்ன பார்லரம்மா பம்பது அப்படிங்கிற மாதிரி முத்து யோசிக்கிறாங்க. கிறிஷுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு காரணமே இவங்க 2 பேர் தானே. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க.